ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சீவ்குமார், உங்களோட வருங்கால பிஎம் பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோ எதை பற்றி போட போகிறேன்னா, வாஸ்துவை பற்றி. நான் ஏற்கனவே நிறைய முக்கியமான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். உங்கள் லைஃப்பில் ரொம்ப உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வீடியோஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். ஸோ அதுக்காக தான் நான் ரெகுலராக வீடியோஸ் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கேன். இனிமேட்டு வாஸ்துவும் சேர்த்து ஆட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஏன்னா நாம் வாஸ்துனா என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, அது சும்மா இன்றைக்கி வந்திருக்கு, நிறையா அதை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க, அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க வாஸ்துவை பற்றி. அதாவது வாஸ்துனா என்னன்னு முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். வாஸ்துனா ஜோதிடம் வந்ததுக்கப்புறம் வந்த ஒரு கலை தான் வாஸ்துவும். இதுவும் வேத காலத்துலேருந்து இருக்குது. வாஸ்து முதல்ல மன்னர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. மன்னர்கள் மட்டுமா மனுஷங்க, நம்மளும் தானே மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பித்தாங்க. எல்லாருக்குமே மனிதர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம் வாஸ்து தான். அதாவது ஜஸ்ட்டு பெருசாக பேச வேணாம். ஒரு மரம் வளர்க்குறீங்க, இல்லை ஒரு விதையை போட்டு ஒரு செடியை வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செடி எங்கே வளரணும், எந்த மாதிரி நிலத்தில் வளரணும் அப்படின்னு பார்த்து தான் போடுறோம். ஸோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரொம்ப குளிர்ச்சி பிரதேசத்தில் தான் ஆப்பிள் அது மாதிரிலாம் வளரும். அதை எடுத்துகிட்டு நான் இங்கே ஆப்பிள் வளர்க்குறேன்னு சென்னையில் போட்டால் ஒன்றும் வளராது. ஏன்னா அதோட நிலத்தன்மை அப்படி, அதோட சுற்றுச்சூழல் அப்படி. ஸோ அதே மாதிரி தான் ஒரு சாதாரண ஒரு மரத்துக்கோ ஒரு செடிக்கோ நம்ம அந்த நிலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதை வளர்ச்சி அடையிறதுக்கு நிலம் முக்கியம். அதே மாதிரி சுற்றுச்சூழல் முக்கியம். ஒரு சாதாரண செடி கொடிக்கு அப்படின்னா மனுஷங்களுக்கு அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மனுஷன் வீடு இல்லாமல் ஒரு கூரை இல்லாமல் இருந்திருக்கான். எதுக்காக இந்த வீடு அவனுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டிருக்குன்னா, வெயிலில் அவனோட உடம்பு வெயிலேருந்து காத்துக்கணும், மழை காலத்தில் மழையிலேருந்து காத்துக்கணும். ஸோ அப்படி தான் வீடு கட்டி ஒரு இது உள்ளே போயிருக்கான். அப்போ அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா காற்று வரா மாதிரி இருக்கணும், நல்லா வெளிச்சம் வரா மாதிரி இருக்கணும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிஸ் அதிகம் வராமல் இருக்கணும், நிறைய வைப்ரேஷன்ஸ் வராமல் இருக்கணும். என்னங்க பாசிட்டிவ் எனர்ஜின்றீங்க, வைப்ரேஷன்றீங்க, என்னது அப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேலி பண்ணலாம். அதாவது எல்லா விஷயத்துலேயும் அர்த்தம் இருக்குது, அதோட சூட்சமும் இருக்குது. அது ஆனால் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை நமக்கு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது ஒன்று தான் இல்லை. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பொதுவாகவே சொல்லுவாங்க, நம்ம வயசான காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு கூட, இந்த மாதிரி வடக்கு தலை வச்சு படுக்காத, அது ஆகாது, அது கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வடக்கில் தலை வச்சு படுக்கக்கூடாது? வடக்குனா நார்த் சைடு. ஸோ அங்கே ஏன் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் அப்போ புரியாது உங்களுக்கு. கிண்டல் பண்ணியிருப்பீங்க உங்கள் தாத்தா பாட்டியை, ஏன் அந்த சைடு வச்சு தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு. அதாவது அதில் இருக்கிற சயின்டிஃபிக் அர்த்தங்கள், ரீசன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம உலகத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த உலகம் சுற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு அடிப்படையான ஒரு முக்கியமான விஷயம். அது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே அதிகம்னு பார்த்திங்கன்னா, நார்த் சைடு அதிகம், அதாவது வடக்கு தசை அதிகம். இப்போ நாம் மனுஷங்க, நம்ம எப்படி இருக்கோன்னு பார்த்திங்கன்னா, கால் தரையில் இருக்குது, தலை மேலே இருக்குது.
நம்ம நடக்கும்போது வேலை செய்யும்போது எல்லாம் அப்படி தான் இருக்குது. அப்போ எந்த விஷயமும் கிடையாது. வாஸ்து அந்த இதுவெல்லாம் படுக்கும் இது வரைக்கும் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ராத்திரி வந்து வீட்டில் படுத்து தூங்குகிறோம். தூங்கும்போது நேராக இருந்த நம்ம படுத்துடுறோம் ஃப்ளாட்டாக. அப்போ ஃப்ளாட்டாக படுக்கும்போது எந்த டைரெக்ஷனில் தலை வச்சு படுக்கணும்னு சொல்லிட்டு அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் நார்த் சைடு, அதாவது வடக்கு திசை தலை வச்சு படுத்திங்கன்னா என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே அதிகம். சரி, அது மேக்னெட்னா என்னது? மேக்னெட்னா மேக்னெட் தான், அவ்வளோதான். நம்ம உடம்புல அயன் குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடுன்னு சொல்லிட்டு எப்போயாவது டாக்டர்கிட்ட போகும்போது உங்களுக்கு கூட ஏதாவது மாத்திரை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து அயன் டிஃபிஷியன்ஸாக இருக்குது, அதனால தான் வந்து இந்த மாதிரி எலும்பு வலியெல்லாம் அடிக்கடி வருது. ஸோ நீங்கள் வந்து நான் டேப்லெட் கொடுக்குறேன், அதை சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு சத்து மாத்திரைன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட இரும்பு சத்துக்குன்னு சொல்லிட்டு சில சாப்பாடு எல்லாம் இருக்குது, சில காய்கறிகள் எல்லாம் இருக்குது. அப்போ நம்ம உடம்புல இரும்பு சத்துன்னு ஒன்று இருக்குன்னா இரும்புன்னு ஒன்று இருக்கணும்ல. அதாவது நம்ம ரத்தத்திலே பார்த்திங்கன்னா அயன்னு ஒன்று இருக்குது. அந்த நம்மளோட ரத்தத்திலே கலந்தே இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். மருத்துவத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும், இல்லைன்னா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நம்ம உடம்புல வந்து எல்லாமே இருக்குது, அந்த அயன் கூட, அந்த இரும்பு கூட. நம்மளோட உடம்பு எப்படி இயங்குதுன்னா, நாம் வந்து கீழே காலை வைக்கிறோம், தலை வந்து மேலே இருக்குது. நம்மளோட இதயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நெஞ்சில் இருக்குது. அந்த இதயத்தோட வேலை என்ன? அதாவது ஆர்ட், நம்மளோட ஆர்ட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரத்தம், நம்மளோட உடம்புல எல்லா பார்ட்டுக்குமே ரத்தம் தேவை. எல்லா பார்ட்டும் இயங்கிறதுக்கு ரத்தம் கண்டிப்பாக தேவை. நம்மளோட கால் நுனியிலிருந்து தலை நுனி வரைக்கும் டாப் டு பாட்டம் ரத்தம் தேவை. இப்போ வந்து நம்ம நிற்கும்போது, செங்குத்தாக நிற்கும்போது நம்மளோட ரத்தம் எல்லாம் கீழே காலில் தானே போகணும். அப்போ எப்படி நம்மளோட தலைக்கு ரத்தம் வருது, முகத்துக்கு ரத்தம் வருது, மண்டைக்கு ரத்தம் வருது, கைக்கு ரத்தம் வருது, இங்கெல்லாம் எப்படி ரத்தம் வருதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஆர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மெஷின் மாதிரி, ஒரு மோட்டார் மாதிரி செயல்படுது. அது என்ன பண்ணோன்னா, கீழே இருக்கிற ரத்தத்தெல்லாம் வந்து மேல் உறுப்புக்கு அனுப்பும். அதுதான் நம்மளோட ஆர்ட்டோட வேலை. எல்லாருமே சொல்லுவாங்க நமக்கு ஒரு ஆர்ட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அதெல்லாம் தப்பு. நமக்கு 3 ஆர்ட்டு இருக்குது. அது எங்கன்னா, ஒரு ஆர்ட்டு நெஞ்சில் இருக்குது, இன்னொரு 2 ஆர்ட்டு நம்மளோட காலில் இருக்குது. காஃப் மசில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த 2 காஃப் மசில்ஸ்லேயும் வந்து இந்த ஆர்ட் என்ன வேலை செய்யுதோ அது வந்து 2 காஃப் மசில்ஸும் செய்யுது. அது வந்து நம்ம கீழே இருக்கிற ரத்தத்தை வந்து ஆர்ட் வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போகுது. அப்புறம் ஆர்ட் வந்து அங்கே இருக்கிற ரத்தத்தை வந்து அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகுது, நம்ம தலைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகுது. ஸோ இதுதான் நம்மளோட உடம்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்தத்தில் வந்து அயனும் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இந்த சைடு படுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்த் சைடு ஃபேஸ் பண்ணி தலையை வச்சு படுத்திங்கன்னா என்ன நடக்கும்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே அதிகமாக இருக்கும், ஃபோர்ஸ். அப்போ என்ன நடக்கும்னா, நம்மளோட உடம்புல ரத்தத்தோட இதுவு வந்து இப்படி இருக்கும். நம்மளுக்கு காலுக்கும் ரத்தம் தேவை, தலைக்கும் ரத்தம் தேவை, எல்லா இடத்துலையும் ரத்த ஓட்டம் கண்டிப்பாக தேவை. நீங்கள் நார்த் சைடு தலை வச்சு படுத்திங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அயனை இழுக்கும். அதாவது இரும்பை இழுக்கும் இல்லையா, மேக்னெட்னா இரும்பை இழுக்கும், அதுதானே, வேறு என்ன மேக்னெட்டோட வேலை?
சிம்பிளாக ஒரு வேளை மேக்னெட் என்ன பண்ணுதுன்னா அது வந்து இரும்பை இழுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையே அது தானே. அப்போது நார்த் சைடு தலையை வச்சு படுக்கும்போது, அதாவது வடக்கு திசையில் தலையை வச்சு படுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரத்தத்தில் இருக்கிற அயன் இரும்பை எல்லாத்தையுமே வந்து தலை பக்கம் இழுக்கும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்பு எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா, அந்த ஆர்ட் எப்படி இருக்குன்னா, ஆர்ட்டுக்கு கீழே வயிறு தொடை கால்லெல்லாம் பார்த்திங்கன்னா நரம்பெல்லாம் பெருசாக போகும். ஆனால் ஆர்ட்டு மேலே பம்ப் பண்ணுது இல்லையா ரத்தத்தை, நம்ம கழுத்துக்கு, முகத்துக்கு, நெத்திக்கு, தலைக்கு, எல்லா இடத்துலையும் மேலே இருக்கிற பாகங்களில் அங்கே இருக்கிற நரம்புகள்லாம் பார்த்திங்கன்னா மெலிசாக சின்னதாக இருக்கும். அது ஏன்னா அவ்வளோ அளவுக்கு தான் நமக்கு ரத்தம் அங்கே தேவை. நம்ம ரொம்ப மைன்யூட்டான பார்ட்டெல்லாம் அங்கே இருக்குது. நம்ம மூளை இருக்குது, கண் இருக்குது, எல்லா இடமும் அங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து அங்கே நம்ம மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய இரத்தங்கள் சீரான நிலைமையில் இருக்கணும். ஒரே சீராக இருக்கணும். அதாவது சீரானா பேலன்ஸ்டாக இருக்கணும். அந்த நரம்பு அதனால தான் அவ்வளோ சின்னதாக கொடுத்துருக்காங்க கடவுள். அப்போ நீங்கள் வந்து படுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இரும்பை வந்து அப்படியே கப்புன்னு பிடிக்கும் இல்லையா. என்ன ஆகும், உங்கள் காலில் இருந்து, தொடையில் இருந்து, வயிற்றுல இருந்து, நெஞ்சில் இருந்து அதிகப்படியான ரத்தம் வந்து நம்மளோட தலைப்பகுதிக்கு செலுத்தும். அப்படி செலுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி செலுத்தக்கூடாது. நம்ம வந்து இயற்கைக்கு எதிராக நடக்கிறோம். அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஒரு நாளில் ஒன்றும் ஆகிடாது. நீங்கள் தினமும் வடக்கு தசை தலை வச்சு படுக்கும்போது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா, அந்த இரத்த நாளங்களில் சில விரிசல்கள் வரும், இரத்த நாளங்களில் அடைப்பு வரும். அதாவது நம்மளோட மூளைக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் சில இதுவெல்லாம் வரும். ஸோ அப்படி வரும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தூக்கம் வராது. ஒழுங்காக நிம்மதியான, ஆரோக்கியமான, சந்தோஷமான தூக்கம் வராது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிக நாள் படுக்க அந்த எக்ஸ்டென்ட் அதிகமாகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக தூக்கம் வராது. அப்புறமேட்டு சிடுன்னு இருப்பாங்க ஆளுங்க. அவங்களோட காம் டெம்பரேச்சர் போயிடும். காமாக இருக்க மாட்டாங்க. கோபம் அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி கடைசியில் என்ன ஆகும்னா, பைத்தியம் பிடிச்சிரும். அதுதான் நடக்கும். இது வந்து சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா உண்மை. வாஸ்துவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அதே தான். இன்றைக்கி வந்து நாம் இந்த சயின்ஸ் உலகத்தில் இதெல்லாம் நம்ம சயின்டிஃபிக்கலாக உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இது வந்து இப்படி நம்மளோட உடம்புல வந்து இவ்வளோ நரம்பு இருக்குது, நம்மளோட மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, அந்த நரம்புகளில் இவ்வளோ ரத்தம் தான் போகணும், அதை மீறி அதிகமாக போச்சுன்னா இந்த மாதிரி எஃபெக்ட்ஸு டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற சயின்ஸ் படி சொல்கிறோம். இதே ஒரு 20,000 வருஷம் முன்னாடி சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னும் சயின்ஸில் கண்டுபிடிக்காத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளோட கொள்ளு தாத்தா எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு முனிவராகவோ சித்தராகவோ இருந்திருப்பாங்க. அவங்க கண்டுபிடிச்சி சொன்னது தான் இந்த வாஸ்து சாஸ்திரம், ஜோதிடம் எல்லாமே. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக, நம்மளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக, நிம்மதியாக மன நிம்மதியோட குடும்பத்தோடு வாழறதுக்காக, அதுக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாம் இன்றைக்கி வந்து அதோட அர்த்தம் ஒன்றும் நமக்கு தெரியாமல் அது பொய்,
அதை பற்றி ஒன்றுமே தான் நமக்கு தெரியாதே, அப்புறம் எப்படி சொல்ல முடியும் அது பொய்ன்னு? ஆனால் நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று அவங்களுக்கு அதை பற்றி தெரியலனா உடனே அது பொய் அப்படின்னு சொல்லிட வேண்டியது. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் தப்பாக வந்து சில விஷயங்களை நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து இனிமேட்டு வாஸ்துவை பற்றியும் வந்து சொல்ல போகிறேன். நம்ம ஜோசியம் எதுக்கு பார்க்குறோன்னா, நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழறதுக்கு வந்து நாம் முயற்சி பண்ணுறோம். அது சில நேரங்களில் நடக்காத பொழுது அதை வந்து எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைம் எந்த டைமில் ஃபேவரபுளாக இருக்கோ அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறோம். அதே மாதிரி தான் வாஸ்துவும். வாஸ்து வந்து நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் மன நிம்மதிக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் நம்ம ஸ்பிரிச்சுவலான விஷயங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீங்கள் இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறீங்களான்னு தெரியல எனக்கு. நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, இந்த விஷயம் வந்து இந்த சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, அது வந்து இந்த முனிவர் சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த சித்தர்கள் முனிவர்கள் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக இருந்தாங்கன்னா மலை பிரதேசத்தில் தான் இருந்திருக்காங்க. மலைப்பகுதியில் தான் நிறைய சித்தர்கள் வந்து இந்த மலையில் இருந்தாங்க. திருவண்ணாமலை, சதுரகிரி மலை, அந்த மலை இந்த மலைன்னு சொல்லிட்டு நிறைய வந்து சித்தர்கள்னு சொன்னாலே அவர் இந்த மலையில் இருந்தார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் அவங்க எல்லாருமே போய் மலையில் உட்காரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துவோட சூட்சமம் அதில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஆன்மீகத்துலேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும், பல விஷயங்கள் உங்களுக்கும் தெரியணும், என்லைட்மெண்ட் அடையணும், இந்த மாதிரி பல குறிக்கோள்கள் உங்களுக்கு, முக்தி அடையணும், மோட்சம் அடையணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கும் இருந்ததுன்னா நான் வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறேன். அது வந்து ஜோதிடத்துலேயும் இருக்குது, வாஸ்துலேயும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இனிமேட்டு ரெகுலராக இதை பற்றியும் வந்து வீடியோஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் போடுறேன். சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு போடுங்க, ஒரு கமெண்ட் போடலாம், ஒரு லைக் பட்டன் அழுத்தலாம். பிடிக்கலனா அது போடலாம். புரியுதுங்களா? நீங்கள் தாராளமாக போடுங்க. உங்களுக்கு பிடிக்கலனாலும் நான் இதை போட தான் போகிறேன். ஆனால் ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலனாலும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிறது மூலிமா பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையிலையும் பல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.